டெப்ரா லீ மில்லர் 18 வயதான இளம்பெண் ஏப்ரல் 29, 1981 ஓகியால உள்ள மான்ஸ்டர்ல இருக்கிற அவங்களுடைய அபார்ட்மெண்ட்ல கொடூரமான முறையில கொல்லப்பட்டார் அந்த பெண். சோ இந்த பெண் என்னன்னா ஒரு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கா. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா நபர்கள்ட்டையும் விசாரிக்கிறாங்க. சோ யாருக்குமே எதுவுமே தெரியல. சோ கிடைச்ச டிஎன்ஏ சேகரிப்பு தடயவியல் எல்லாத்தையும் ஃபுல்லாவே கலெக்ட் பண்றாங்க. சோ அந்த அவங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு மாடியில இருக்கிற ஒரு பையன் 26 வயசு பையன் ஜேம்ஸ்ன்றவன் என்ன சொல்றாருன்னா, சார் நான் அவங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு போறத நான் பார்த்தேன் அப்படின்றான். அவன் ஒரு 40ல இருந்து 45 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்றான். சோ போலீஸும் என்னன்னா அதுக்கடுத்து பல விசாரணை கட்டங்கள்ல நடைபெறுது. குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கடுத்து வரிசையா அடுத்து அடுத்து அப்படின்னு சொல்லி காலங்கள் உருண்டோடுது. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் தாண்டிடுச்சு. இதுக்கிடையில இந்த கேஸை பத்தி பல ஆபீசர்கள் விசாரிக்கிறாங்க. எல்லாமே ஒரு டெட் எண்ட்ல தான் இருக்கு தவிர அதுக்கான விஷயம் எதுவுமே நடைபெறல. சோ இப்படிப்பட்ட நிலையில 2021 கேஸை தூசி தட்டுறாங்க. தூசி தட்டிட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல 1981 யார் யார் இருந்தாங்க அதோட டீடைல் எல்லாமே கலெக்ட் பண்றாங்க. அந்த இளம்பெண் இறந்து போன இளம்பெண் வேலை பார்த்த அந்த டீ ஷாப்லயும் கேக்குறாங்க. எல்லா விஷயங்களும் ஃபார்மட் படி நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த ஜேம்ஸ்ன்ற பையனை என்னன்னா அவன் ஒரு இடத்துல இருக்கான்ற விஷயம் தெரியுது. சோ அவன் விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அவன் 1981 சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபைலோட வச்சிருந்தாங்க. நீ என்ன சொன்ன அப்படின்னு அவன் சொல்றான். முன்ன பின்ன மாத்தி சொல்றான். ஒரு ஸ்டேஜ்ல அவனை போட்டு போலீஸ் துருவி துருவி கேட்கிறப்ப சார் நான் என்னை போலீஸுக்கும் ஸ்டேஷனுக்கும் அலைய வைப்பீங்கன்னு சொல்லி நான் போய் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ்க்கு ஒரு டவுட், இவன் குற்றவாளியா இருக்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. இவனுடைய கைரேகை எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. சோ அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு டெய்லி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. சோ இவன் சரின்னு சொல்லிட்டு போனவன் அதுக்கடுத்து வரல. சோ கைரேகை டெஸ்ட் பண்றப்ப பழைய அந்த இறந்தப்ப எடுத்த கைரேகை மாதிரியோட ஒத்து பாக்குறாங்க. அப்ப அந்த இது இல்ல. சோ இந்த டிஎன்ஏ அவனுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே எடுத்து பாக்குறப்ப அது இவன் தான் கொலையாளின்றது ஊர்ஜிதப்படுத்துது. என்னன்னா இந்த 2021 நியூ டெக்னாலஜி வந்துச்சு. 1981 அப்ப டெக்னாலஜி இல்ல. இந்த பழைய கேஸ் பண்றப்ப அதோட டிஎன்ஏ சாம்பிள் எல்லாமே ஒரு பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. அதாவது பழைய கேஸ்ல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாததுக்கான டிஎன்ஏ சாம்பிள் என்னென்ன விஷயம் இருக்கோ, அதாவது தடயவியல் துறையில என்னென்ன விஷயம் இருக்கோ எல்லாமே என்னன்னா பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. இது என்னன்னா கிட்டத்தட்ட 43 வருஷம் கழிச்சு இவன் தான் கொலையாளி, அதாவது இறந்து போன பொண்ணுடைய வீட்டுல மேல் மாடியில இருந்தவன் தான் அந்த கொலையாளின்றது ஊர்ஜிதமாயிருச்சு. அவனை தேடுறாங்க. அவன் ஆள் எஸ்கேப் ஆயிட்டாங்க. போலீஸ் கண்டினியூவா அவனை பத்தி வாட்ச் பண்றாங்க. அவனை பத்தி டீட்டெயில சேகரிக்கிறான். இப்போ டீட்டெயில சேகரிக்கிறப்ப என்னன்னா அவன் ஒரு குற்ற நபர்ன்றது தெரியுது. அவன் என்னன்னா இந்த ட்ரக்ஸ், துப்பாக்கிகள், ஆயுதங்கள் இதெல்லாம் வாங்கி விற்கிறவன் அப்படின்ற மாதிரி விஷயம் தெரியுது. ஏற்கனவே ஆயுத விற்பனையில மாட்டி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஜெயில இருந்தவன்ற விஷயம் போலீஸ்க்கு இப்பதான் தெரியுது. சோ இமிடியேட்டா அது தொடர்பான விசாரணை நடந்துகிட்டே இருக்கப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட அதாவது டிசம்பர் 2024. சோ இந்த சமயத்துல போலீஸுக்கும் ஆயுத கடத்தல் கும்பலுக்கும் இடைப்பட்ட சண்டையில ஒரு மனிதன் கொல்லப்பட்டான். அந்த மனிதன் யாருன்னா போலீஸ் தேடிக்கிட்டு இருந்த ஜேம்ஸ் தான். சோ போலீஸ் தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்றாங்கன்னா 43 வருஷமா தேடப்பட்ட ஒரு குற்றவாளியை ஜேம்ஸை நாங்க கண்டுபிடிச்சோம். அவனுடைய டிஎன்ஏ சாம்பிள் இப்ப இருக்க டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிச்சோம். ஆனா குற்றம் வாங்கி தரணும்னு நாங்க நினைக்கிறப்ப என்னன்னா அவன் சுடப்பட்டு, அதாவது ஆயுத கும்பல்ல இருந்தனால சுடப்பட்டு இறந்து போயிட்டான். அவங்க அதாவது அந்த இறந்து போன பெண்ணுடைய குடும்பத்துக்கு இந்த செய்தி ஒரு ஆறுதலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.